அரசுக்கு தெரிய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அரசுல ஏற்கனவே எடப்பாடி ஏற்கனவே இந்த கொரோனா காலத்துல எங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க அந்த காலத்துல இருந்து அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்பவும் இவர் செய்வாருன்னு பார்த்தோம்னா செய்யறதுக்கு வழி இல்லை. அதனால ஆர்ப்பாட்டம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் சிறப்பா நடத்துவதற்கு எல்லாரும் தயார் தானா? கண்டிப்பா இந்த கை தட்டுகள் எல்லாமே ஆர்ப்பாட்டத்தை சிறப்பா நடத்தலாம். நீங்க கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய தமிழக கட்டிட தொழிலாளர் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 15 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். அதில் முதல் தீர்மானமாக கட்டுமான தொழிலாளருடைய இந்த பொருட்கள் விலைகள் அதிகமாக இருக்குது. கம்பி, சிமெண்ட், ஜல்லி எல்லாமே அதிகமான விலையேற்றத்தில் இருக்குது. இது அரசு, மத்திய அரசும் மாநில அரசும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அரசை நாங்கள் கேட்டு வச்சுருக்கோம். ரெண்டாவதாக எங்களுடைய பென்ஷன் 1200 3000 அறிவிக்கணும்னு சொல்லி அரசிட்ட கேட்டிருக்கோம். அது மாதிரி தொழிலாளர்களுக்கு சிறப்பு நிதி இப்போ எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்கார் தமிழ்நாடு முதலமைச்சர். இந்த கட்டுமான தொழிலாளருக்கும் கோடைக்கால சிறப்பு நிதி வழங்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். மேலும் எங்களுடைய தொழிலாளருடைய இறப்பு என்பது வெறும் 50,000 கொடுக்காங்க ஒரு இயற்கை மரணத்துக்கு. அது 2 லட்சம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அது மாதிரி இருசக்கர வாகனங்கள் இலவசமாக வழங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே கடந்த முறை எங்களுடைய தொழிலாளர் பொறுத்தளவில் எங்களை பொறுத்தளவு எங்களுடைய தொழிலாளர்கள் அடுத்த 8ஆம் தேதி பொதுக்குழுவில் யாருக்கு ஆதரவு என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்குமே நாங்கள் நம்மளுடைய அதிமுகனுடைய அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்லி நாங்கள் அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் எங்கள் தொழிலாளரை பொறுத்தளவில் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் 15 மாவட்டங்கள் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னால் எங்களுக்கு அறிவிச்சிட்டாங்க, நலத்திட்டங்களை அறிவிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆர்ப்பாட்டம் செய்வோம்னு சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை எஸ். மகாலிங்கம், மாநில தலைவர், தமிழக கட்டட தொழிலாளர் பொதுநல மத்திய முன்னேற்ற சங்கம்.